குடிசை வீட்டில் ரோபோ செய்யும் கலகலப்பான சேட்டைகள். ஒரு சிறிய கிராமத்தில் மரங்கள் சூழ்ந்த ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தாள் சுந்தரி பாட்டி. அவளுக்கு துணையாக அவளின் பேரன் சின்ராசு ஒரு பழைய உதிரி பாகங்களை கொண்டு ஒரு ரோபோவை உருவாக்கினான். அதற்கு அவன் குட்டி என்று செல்ல பெயர் வைத்தான். குட்டி பார்ப்பதற்கு சற்று விசித்திரமாக இருந்தாலும் அதன் உள்ளே இருந்த செயற்கை நுண்ணறிவு சின்ராசுவின் அறிவுக்கு சான்றாக இருந்தது. குட்டிக்கு சுந்தரி பாட்டி மீது தனிப்பாசம். ஆரம்பத்தில் பாட்டிக்கு ரோபோ என்றாலே பயம். ஐயோ, இது எப்போ என்ன பண்ணுமோ என்று முணுமுணுப்பார். ஆனால் குட்டியின் சேட்டைகள் பாட்டியின் பயத்தை போக்கி நாளடைவில் சிரிப்பலையை ஏற்படுத்தின. ஒரு நாள் காலை சுந்தரி பாட்டி வழக்கம் போல வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்தார். குட்டி, பாட்டி, இன்னும் அழகாக போடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய மெல்லிய கம்பி கைகளால் பாட்டியின் கோலத்தில் ஒரு சிறு பட்டாம்பூச்சியை வரைந்தது. அதுவரை கோலம் போட தெரியாத ரோபோ பட்டாம்பூச்சி வரைந்ததைக் கண்டு பாட்டி ஆச்சரியப்பட்டார். மதிய வேளையில் பாட்டிக்கு திடீரென பசித்தது. குட்டி, ஏதாவது சாப்பிடலாமா என்று கேட்டதும் குட்டி சமையல் அறைக்குள் நுழைந்தது. பாட்டி, அரிசி இல்லையா, பருப்பு இல்லையா என்று கேட்டபடி அங்கிருந்த பழைய டப்பாக்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்தது. கடைசியில் ஒரு டப்பாவிலிருந்த வத்தல் குழம்பை எடுத்து பழைய சோற்றுடன் கலந்து, பாட்டி, ஸ்பெஷல் வத்தல் சாதம் ரெடி என்று கூறியது. சுவைக்க அத்தனை அருமையாக இல்லாவிட்டாலும் குட்டியின் அன்பில் பாட்டிக்கு அது அமிர்தமாய் தெரிந்தது. மாலை நேரத்தில் கிராமத்து குழந்தைகள் கூடி வந்து பாட்டியுடன் கதை கேட்பது வழக்கம். ஒரு நாள் பாட்டிக்கு தொண்டை சற்று கரகரப்பாக இருந்தது. குழந்தைகளே, இன்றைய நாள் கதை சொல்ல முடியவில்லை என்றார். உடனே குட்டி, நான் கதை சொல்கிறேன் என்று சொல்லி தனது நினைவகத்தில் இருந்த ஒரு விடுகதையை சொன்னது. நான் ஒருவன், எனக்கு 1000 கண்கள், ஆனால் பார்க்க முடியாது. நான் யார்? குழந்தைகள் குழம்ப குட்டி தனது மெல்லிய குரலில் சிரித்தது. அது வேறு யாருமல்ல, ஒரு கண்ணாடி குடுவையில் இருக்கும் சிறு கற்கள். இரவு நேரத்தில் பாட்டி தூங்கும்போது குட்டி சத்தம் போடாமல் வீட்டை சுத்தம் செய்தது. விளக்கை அணைக்க மறந்து போன பாட்டியின் விளக்கை அணைத்து ஜன்னலை சரியாக மூடிவிட்டு குட்டி தனது சார்ஜிங் பாயிண்டிற்கு சென்று சின்ராசுவின் அருகில் அமர்ந்தது. குட்டி ஒரு சாதாரண ரோபோவாக இல்லாமல் அந்த குடிசை வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே மாறிவிட்டது. அதன் கலகலப்பான சேட்டைகள் சுந்தரி பாட்டியின் வாழ்வில் சந்தோஷத்தையும் புன்னகையையும் கொண்டு வந்தன. குடிசை வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் குட்டியின் கலகலப்பு எதிரொலித்தது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக்